மகா வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து ராஜலக்ஷ்மி வந்து கூப்பிடுறாங்க. மகா நீ வீட்டுக்கு வா, நீ வீட்டில் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கல்யாணம் ஆன புதுசில் உன்னை எனக்கு பிடிக்கல தான், உண்மை தான். என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு நீ இல்லைன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்படி இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தயவு செய்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே மகா பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. இவங்க வந்த உடனே அப்படியே கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க, ஆமாம் இந்த அம்மா இந்த அளவுக்கு இறங்கி வரமாட்டாங்களே, இவங்க என்ன வந்திருக்காங்க, அதுவும் மகாவை கூப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ராஜலக்ஷ்மி அத்தை ஒன்று தானாக வரல, நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. நான் போயிட்டு வீட்டில் அத்தை கிட்ட பேசினேன். என்ன மகா வீட்டை விட்டு போயிட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, உங்களுக்கு தான் மகாவை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அதனால தான் அவள் போயிட்டா. இப்போ நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் அவள் போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஐஸ்வர்யா திட்டது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் நினச்சேன் அத்தை என் கூடயே வந்திருப்பாங்கன்னு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நீனா இவ்வளோ பண்ணியிருக்கியா, பரவாயில்லையே, தங்கச்சிக்காக இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நான் இருப்பேம்மா மகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அங்கேருந்து பேசிட்டு வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. மகா வராங்க, யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அப்பா மாத்திரை சாப்பிடாமல் இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே. என்னங்க ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்கலை, வந்துகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ஐஸ்வர்யா வராங்க, எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க, ஆர்வமாக பார்க்குறாங்க. கௌதம் எல்லாருமே, சித்ரா தேவி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதான் இந்த ஐஸ்வர்யா தான் வந்திருக்கா, அப்போ அந்த மகாலாம் வரமாட்டா, அவளாம் இங்கே வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் வராங்க. வந்தோடனே தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, என்ன இன்னும் வரல மகா வரல, கண்டிப்பாக நாங்கள் மகா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வராங்க. வந்தோடனே தாத்தா பாட்டி 2 பேரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சோடனே தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன நெக்கலாக தெரியுதா, எதுக்காக நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. என்ன நான் மகா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் அங்கெல்லாம் போகவே வேண்டாம், அதுக்கான அவசியமே இல்லை, நான் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பாக கரெக்டாக செய்வேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன பண்ண, மகா வந்துட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. ராஜலக்ஷ்மி இறங்கி வராங்க, பின்னாடியே மகாவும் வராங்க. வந்தோடனே உள்ளே வராங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மகா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுக்குள்ளே நில்லு ஒரே ஒரு நிமிஷம் இல்லை, உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏம்மா உள்ளே வர வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை மகா உள்ளே வரா, நம்ம ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. போயிட்டு ஆரத்திலாம் கொண்டு வராங்க. இங்கே பாருமா, 2 பேருமே இந்த வீட்டோட மருமக தான், சரியா, நீயும் வெளியே போய் நில்லு, உனக்கும் ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே நிற்கிறாங்க. ஆமாம் 2 மருமகளுக்கு 2 மாமியார் தான் ஆரத்தி எடுக்கணும், சித்ரா தேவி வா, ராஜலக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஐயோ இவளுக்கு இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சித்ரா தேவி வராங்க. 2 பேருமே ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே சொல்கிறாங்க ஐஸ்வர்யா, எங்கள் 2 பேருக்கும் இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல ஐஸ்வர்யா, சூப்பர், இப்படி தாம்மா இருக்கணும் அப்படின்னு. உள்ளே போனோடனே ராஜலக்ஷ்மி அப்படி சூர்யாவை பார்க்குறாங்க. பார்த்தோடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு சூர்யா, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே நீ தான், நீ தேவையில்லாத பேசிக்கிட்டே இருக்காது, எதுவுமே நீ பேசவே கூடாது அப்படின்னு ராஜலக்ஷ்மி சூர்யாவை சொல்கிறாங்க. சூர்யா அப்படியே பார்க்குறாரு மகாவும் அப்படி சூர்யாவை அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே உள்ளே போகிறாங்க. அழகியும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. மகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, அங்கேருந்து அப்படியே எதுவுமே பேசாமல்